أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر. الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவ்வுலகிற்கு தூதராக அனுப்பப்பட்டிருக்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்து மறைந்திருக்கிற சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இந்த ஜும்மா தினத்தன்று இங்கே ஒன்று கொண்டிருக்கிற நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றவர்களுமாக நான் துஆ செய்து கொண்டவனாகும். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்து கொண்டவனாகவும் என்னுடைய இந்த ஜும்மாவை உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் அவனால் கடமையாக்கப்பட்டிருக்கிற ஜும்மா என்கிற கடமையான வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். நாம் இருந்து கொண்டிருக்கிற இந்த மாதம் என்பது இறைவனால் திருமறை குர்ஆனில் புனிதமான மாதம் என்று சொல்லப்பட்ட ஒரு மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹாஜிகள் எல்லாம் ஹஜ் செய்துவிட்டு அவரவருடைய ஊருக்கு திரும்பிக் கொண்டிருக்கிற ஒரு மாதம் இந்த மாதம் துல்ஹஜ்ஜினுடைய இறுதி நாளிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதத்திற்கு அடுத்து நாம் எதிர்கொள்கிற மாதம் என்னவென்றால்
முஹர்ரம் மாதத்தை நாம் எல்லாம் எதிர்கொள்ளவிருக்கிறோம். இறைவன் புனிதமான மாதங்கள் என்று சொல்வதில் துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் இந்த தொடர்ந்து வருகிற 3 மாதங்களில் 2 மாதங்களை இன்றோடு கடக்கவிருக்கிறோம். அது பிறையை பொறுத்து ஒரு நாள் முன்ன பின்ன வரலாம். நாளையோ நாளை மறுநாளோ முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் நாளை நாம் அடையவிருக்கிறோம். இன்னும் சுருங்க சொல்லுவதாக இருந்தால் இஸ்லாமிய ஆண்டினுடைய இறுதி கட்டத்திலே நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஹிஜ்ரி 1445 ஆண்டினுடைய கடைசி நாட்களிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து நாம் எதிர்கொள்ளவிருக்கிற வருடம் என்ன? ஹிஜ்ரி 1446 ஆண்டில் நாளையோ அல்லது நாளை மறுநாளோ நாம் அடையவிருக்கிறோம். எந்த விதமான புத்தாண்டு கொண்டாட்டங்கள் எதுவுமே இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டதில்லை. என்றாலும் கூட இந்த ஹிஜ்ரியை பொறுத்த அளவிற்கு ஒரு சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பொதுவாகவே சமூகத்திலே இந்த ஹிஜ்ரி என்பது, இந்த இஸ்லாமிய வருடம் என்பது ஒரு புழக்கத்தில் இருக்கிற ஒரு வருடமாக இருக்கிறது. நீங்கள் திருமணத்திற்காக அழைப்புதல்கள் அளித்தாலும் சரி, பிரிண்ட் செய்தாலும் சரி, அதிலேயும் ஹிஜ்ரி 1445 ஆண்டு இந்த தேதிக்கு இந்த இஸ்லாமிய மாதத்தில் இந்த நேரத்திற்கு திருமணம் நடைபெறும். இஸ்லாமிய நிகழ்வுகளை நீங்கள் குறிப்பிடுவதாக இருந்தால் அந்த நிகழ்வுகளை குறிப்பிடுகிற பொழுது ஹிஜ்ரியை தொட்டும் எந்த ஆண்டு ஹிஜ்ரியிலே நாம் இருக்கிறோம் என்பதையும் குறிக்கிற முகமாக துண்டு பிரசுரங்களாக இருந்தாலும் சரி, பிளக்ஸுகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சில வாக்கியங்களை உள்ளடக்கிய குறுஞ்செய்திகளாக இருந்தாலும் சரி, இதனை நாம் பதிவிடாமல் இருப்பதில்லை. ஏன் இதை பதிவு செய்கிறோம்? இந்த ஹிஜ்ரின்னு வருதில்லை, நம்ம வெறுமன செய்தித்தாள் திருமண அழைப்புதல்களுக்கோ இல்ல மற்ற நிகழ்வுகளுக்கோ ஒரு வருடத்தை குறிப்பிடுவதற்கு மாத்திரம்தான் இந்த ஹிஜ்ரியா? இந்த ஹிஜ்ரியுடைய வரலாறு என்ன? ஏன் இந்த ஹிஜ்ரி இஸ்லாமிய ஒரு கணக்கீட்டு ஆண்டாக மாறியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதல்ல எப்படி இருந்துச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல நபியவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது 10 ஆண்டு காலம் மதீனாவிலே வாழ்ந்தார்கள், 13 ஆண்டு காலம் மக்காவிலே வாழ்ந்தார்கள். இந்த ஹிஜ்ரி என்கிற ஒரு விஷயம் ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லை. அடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அவர்களுடைய ஆட்சியிலும் கூட இந்த ஹிஜ்ரி என்கிற இந்த ஒரு வார்த்தை இடம்பெறவில்லை. அடுத்து உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் வருகிறது. இரண்டாவது இஸ்லாத்தினுடைய ரசூலுல்லாஹ்விற்கு அடுத்து குலஃபா ஒரு ராஷிதீன்னு சொல்லுவாங்க. 4 குலஃபாக்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 ஆட்சியாளர்களிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இதை கொண்டு வரல. உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா, கடித போக்குவரத்திற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியை பொறுத்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரியும், உலகத்திலே பெரும் பகுதியை ஆண்ட ஒரு பெரும் தலைவர் இஸ்லாமிய அரசர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. பல பகுதிகளுக்கு கடிதங்கள் எழுதுகிற பொழுது அதுல ஏற்படுகிற சில குளறுபடிகளை அந்த நிர்வாகம் உணர்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு வேறு ஒரு நாட்டிலே கவர்னராக, ஜனாதிபதியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு சில கடித போக்குவரத்தில் ஏற்படுகிற சிக்கலின் மூலமாக இதற்கு ஒரு தீர்வு கண்டாக வேண்டும் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னா, எல்லா சஹாபாக்களையும் அழைக்கிறார்கள். அழைத்து மற்ற கணக்கீடுகள் எல்லாம் இருக்கிறது. பாரசீகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சி அதிகாரிகள் எல்லாம் வேற கணக்கீடு வச்சிருப்பாங்க. பொதுவாக நீங்க ரசூலுல்லாஹ் காலத்திலே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சில கணக்கீடுகள் இருந்தது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆமுல் ஃபீல், யானை ஆண்டிலே தான் பிறந்தார்கள். யானை ஆண்டுனா என்ன? ஆபிரகாம் மன்னர் காபத்துல்லாவை அழிப்பதற்காக மிகப்பெரிய யானை படையோடு வருகிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். அந்த யானை படை உடையவரை உம்முடைய இறைவன் எப்படி ஆக்கினார் என்று நபியே நீ அறியவில்லையான்னு கேட்கிறான். அந்த அத்தியாயத்தை படிச்சு பாருங்க. அப்படி அவர் வருகிற பொழுது அவர் வந்துட்டு தோத்து போறார். அந்த மன்னர் தோத்து போகும் பொழுது குறைஷிகளால், அரேபியர்களால் ஒரு ஆண்டு கணக்கீடு கொண்டு வராங்க. யானை ஆண்டு. அதுல இருந்து யானை ஆண்டு ரசூலுல்லாஹ் முதல் ஆண்டு பிறக்கிறாங்க. இது குறிப்பிடப்படுகிறது. இன்னும் வேறு கணக்கீடுகள் எல்லாம் இல்லாமலே இருந்துச்சாங்கன்னா கிமு இருந்துச்சு. கிறிஸ்துவ பிறப்புக்கு முன்னாலன்னு வரலாறுகள் எழுதுனாங்க. கிபி வந்துச்சு. அப்புறம் கிறிஸ்துவ பிறப்புக்கு பின்னால நடந்த செய்திகள்னு இப்படி நிறைய ஆண்டு கணக்கீடுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற பொழுதே இருந்துச்சு. உதாரணத்திற்கு பல வரலாறுகளை நீங்கள் படித்து பார்த்திருந்தாலும் கூட ஒரு மன்னர் அரியணையில ஏறுவார். அந்த மன்னர் அரியணை ஏறியதில் இருந்து இது நடந்துச்சு,
இந்த மன்னர் அரியணை ஏறுவதற்கு முன்னால் இது நடந்ததுன்னு சொல்லி அவர்கள் ஆண்டை இப்படி கணக்கிட்டாங்க. இல்ல அந்த மன்னர் முடிசூட்டுவாங்க, மன்னர் முடிசூட்டதற்கு முன்னால் நடந்துச்சு, இது மன்னர் முடிசூட்டப்பட்டதற்கு பின்னால் நடந்துச்சுன்னா ஆண்டு கணக்கீட்டை அவரவருக்கு தகுந்தாற்போல் வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் உமரையெல்லாம் செய்த இந்த மிகப்பெரிய ஒரு வேலை என்பது இஸ்லாமிய கலாச்சாரம் பாதுகாக்கப்படுகிற அளவுக்கு உண்டான ஒரு வேலை. ஏன்னா சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க, ஒன்று கூடி ஆலோசனை செய்யப்படுகிறது. இந்த மாதிரி ஆண்டு கணக்கீடு இல்லாமல் இருக்கு. ஆனால் ரசூலுல்லாஹ் காலத்தில் இஸ்லாமிய மாதங்கள் இருந்தது. ரமலான் மாதம் இருந்தது, துல்ஹஜ் இருந்தது, ரஜப் இருந்தது. ரசூலுல்லாஹ் புனிதமான மாதங்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல, மாத கணக்குகள் இருந்தது. இன்ன இத்தத்த ஷுரூரி இந்தல்லாஹி இத்னா அஷர ஷஹ்ரன். வானம் பூமி படைக்கப்பட்டதிலே இருந்து மாதங்கள் என்றால் 12 தான். ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதாவில பேசுகிற பொழுது கூட இன்ன ஜமான கதிஸ்ததரக், அல்லாஹ் எப்படி ஆரம்பத்தில் படைத்தானோ அது போன்று மாதங்கள் எல்லாம் அந்தந்த இடத்துல செட் ஆகிவிட்டது, கரெக்டாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் கூட சொல்றாங்க. இப்படி சஹாபாக்கள் எல்லாம் அழைத்து ஒரு ஆலோசனை கேட்கும் பொழுது ஒரு சில சஹாபாக்கள் சொல்றாங்க, நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்கல்ல, அதிலே இருந்து நம்முடைய இஸ்லாமிய கணக்கீட்டை, இஸ்லாமிய ஆண்டினுடைய துவக்கத்தை நம்ம ஆரம்பிக்கலாம் என்று ஒரு சிலரும், இன்னும் சில சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா அனுப்பப்பட்டிருப்பாங்கல்ல, அதிலிருந்து நாம் இஸ்லாமிய கணக்கீட்டை தொடங்கலாம் என்று ஒரு சில சஹாபாக்கள், அதுல இன்னும் சில சஹாபாக்கள் என்ன மாதிரியான முடிவு போறாங்கன்னா, நபி அவர்கள் இறந்து போனாங்கல்ல, நம்ம அதிலிருந்து ஒரு கணக்கீட்டை தொடங்கலாம் என்று இப்படி 3 கருத்துக்கள் வருகிறது. 4வது இன்னொரு கருத்து வருகிறது, நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், அதனால் கடுமையான சித்திரவதைகளுக்கும் துன்புறுத்தல்களுக்கும் ஆளானோம், இதற்காக நாம நாடு தோறுந்து போனோம் பாருங்க, இன்னொரு நாட்டுக்கு ஹிஜ்ரத் பண்ணி நாம் இதிலிருந்து நம்முடைய ஆண்டு கணக்கீட்டை தொடங்கினால் என்ன என்கிற அடிப்படையில் பேசி முடிவு செய்யப்படுகிறது. ஏகோபித்த எல்லா சஹாபாக்களாலும் யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. ஹிஜ்ரத் செய்ததில் இருந்து நாம் இஸ்லாமிய ஆண்டினுடைய கணக்கீட்டை ஆரம்பித்துக் கொள்ளலாம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டது. நீங்க வரலாறு பாருங்க, 1445 இறுதி நாள்ல உட்கார்ந்து இருக்கோம். அடுத்த வருடம் 1446. வரலாறு நெடுகிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவோ குழப்பம் வந்திருக்கு இஸ்லாத்துல, எவ்வளவோ பித்னாக்கள் இருந்திருக்கிறது. இப்படி எல்லாம் இருந்தும் கூட யாரும் இந்த ஹிஜ்ரியை மாற்றினதில்லை. யார் மாத்திரா? வரலாறுகளை நீங்கள் படித்தீர்கள் என்றால் லிபியா என்கிற ஒரு நாட்டை ஆண்ட கடாபி, அது இஸ்லாமிய நாடு. அவர் மட்டும் என்ன பண்றாருன்னா, இந்த கணக்கீடு வேண்டாம், நபி அவர்கள் பிறந்தாங்க பாருங்க, அந்த கணக்கீட்டில இருந்து இஸ்லாமிய ஆண்டினுடைய துவக்கத்தை நாம் துவங்குவோம் என்று சொல்லி 1400 ஆண்டுகள் இல்லாத ஒரு மாற்றத்தை பல ஆண்டுகளுக்கு முன்னால அதை மாத்தினாங்க. அவரும் புரட்சியால் கொல்லப்பட்டார். மீண்டும் அதே நிலைக்கு வந்துருச்சு. ஹிஜ்ரியை தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. ஹிஜ்ரி பிறந்த சுருக்கமான வரலாறு இதுதான். நம்ம ஹிஜ்ரின்னு படிக்கிறோம், கேலண்டர்ல பார்க்கிறோம், நமக்கு என்ன நினைவுக்கு வரணும்? அந்த வரலாறு என்ன? அந்த ஹிஜ்ரி சொல்கிற செய்தி என்ன? ஆழமான நீளமான சோக கதைகளை உள்ளடக்கியது அந்த ஹிஜ்ரி. வெறும் ஹிஜ்ரின்னு சொல்றோம். ஹிஜ்ரத் பண்ணி போனதுல இருந்து மருவி வந்த வார்த்தை தான் இந்த ஹிஜ்ரி. ஹிஜ்ரத்னா அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக தன்னுடைய சொத்து பத்துக்களை விட்டு, மனைவி மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுட்டாங்கன்னா அவங்களும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள் என்றால் அவர்களை விட்டு, உறவினர்கள் இஸ்லாத்தை ஏற்காவிட்டால் அவர்களையும் விட்டு, தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு எனக்கு அல்லாஹ் மட்டுமே போதுமானவன் என்று சொல்லி நாடு தொடர்ந்து வேற நாட்டுக்கு போறோம் பாருங்க, அல்லாஹ்வுடைய பாதையில. இதுதான் ஹிஜ்ரத். இந்த ஹிஜ்ரத் தான் இன்னைக்கு காலப்போக்கில மாறி ஹிஜ்ரியாக இருக்கிறது. இது ரொம்ப பெரிய விஷயம். இன்று வரை வரலாறுல யாருமே மாற்றல. ஆனால் இந்த ஹிஜ்ரத்தை பொறுத்தளவிற்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஏதோ ஹிஜ்ரத் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் உண்டானதல்ல. இந்த ஹிஜ்ரத் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே மாத்திரம் இருந்த ஒரு விஷயம் அல்ல, நிறைய இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் 37வது அத்தியாயத்தினுடைய 99வது வசனத்தில் சொல்கிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க, கால இன்னி தாயிமுன் இலா ரப்பி, நான் ஒரு இறைவனை நோக்கி ஹிஜ்ரத் செய்கிறேன், போறேங்கிறாங்க. அவங்க வாழ்ந்த பகுதியை விட்டு, நாட்டை விட்டு அல்லாஹ்விற்காக வேற ஒரு பகுதிக்கு ஹிஜ்ரத் சென்று போறாங்க. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. பனி இஸ்ரவேலர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்களுக்கு நபி அனுப்பப்படுறாங்க. அந்த பனி இஸ்ரவேலர்கள் ஃபிரௌனுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். போய் முதல்ல கேட்கிறாங்க, அரிசில் மகி பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேல் மக்களுக்கு நான் தான் நபி அனுப்பப்பட்டிருக்கிறேன்,
அவங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சிருங்கன்னு கேட்கும் பொழுது ஃபிரௌன் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன வருகிறது? உலகத் அவ்ஹைனா இலா மூசா, நாம் மூசாவிற்கு வகி அனுப்பினோம். அன் அஸ்ரி பி இபாதி, நம்முடைய அடியார்களை தான் நீ அழைத்து கொண்டு போ. ஃபத்ரிப் லஹும் தரீகன் ஃபில் பஹ்ரி யஸதா, அந்த அடியார்களுக்கு கடலை இரு கூறாக பிளந்து நடுக்கடல்ல அவங்க பயணம் பண்ணுவாங்க. அவர்கள் பயணம் செய்கிற பொழுது அந்த கடலில் பிளக்குது பாருங்க, அது ஈரத்தன்மையோடு இருக்காது, காய்ந்து போய் இருக்கும். உங்களுடைய கைத்தறியை கொண்டு அடிங்க என்று சொல்லிட்டு பலா தசாவு தரகன், பின்னால் பிறவு துரத்தி கொண்டு வருகிறானே அவன் நம்மை கொண்டு விடுவான் என்கிற பயமும் வேண்டாம். பலா தஷா, அல்லது கடலுக்கு நடுவே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம், கடலில் நாம் மூழ்கி விடுவோமா என்கிற பயமும் வேண்டாம், அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று இறைவன் சொன்னதாக திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் 2வது அத்தியாயத்தினுடைய 77வது வசனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் பண்ணியிருக்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் பண்ணியிருக்கிறாங்க. இது சூரத்துல் கஹ்ஃப். இந்த 18வது அத்தியாயத்தை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா குகை தோழருடைய வரலாறு. இந்த குகை தோழருடைய வரலாறு என்ன? அவர்கள் ஒரு நாட்டில் இருக்கிறாங்க, அங்க அவர்கள் கொண்டிருக்கிற கொள்கையை பின்பற்ற முடியல, அதனால அங்கிருந்து தப்பிச்சு வந்து ஒரு குகையிலே தஞ்சம் புகுகிறார்கள். அதுதான் அஸ்ஹாபு கஹ்ஃப், குகை தோழர்கள். அவர்களும் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி லூத் நபியும் அவர் திருமறை குர்ஆன்ல பேசுறாரு, கால இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி, நான் என்னுடைய இறைவனை நோக்கி ஹிஜ்ரத் செய்து போகிறேன். இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்ணியிருக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பண்ணியிருக்கிறாங்க, இந்த குகை தோழர்கள் ஹிஜ்ரத் செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் லூத் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஹிஜ்ரத் என்பது இஸ்லாமிய வரலாறில் ஒரு பழமையான ஒரு விஷயம். இந்த ஹிஜ்ரத் என்பது இஸ்லாமிய வரலாறில் ஒரு தொன்று தொட்டு நடக்கிற ஒரு விஷயம். ஏதோ ரசூல்லா இன்னைக்கு பண்ணல, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்ணாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால லூத் அலைஹிஸ்ஸலாம் பண்ணாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பண்ணாங்க. எல்லா நபிமார்களும் பெரும்பாலும் செய்திருக்கிறார்கள். இறைவன் திருமறை குர்ஆன்ல குறிப்பிட்டது இதுதான். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு வாங்க. இந்த ஹிஜ்ரத் என்ன நடந்துச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதரா அனுப்பப்படுறாங்க. அவர்களை ஈமான் கொள்ளக்கூடிய மக்கள் அங்கே இருக்கிறாங்க. ஈமான் கொண்ட மக்களுக்கு அந்த மக்காவிலே வாழ்வதற்கு போதுமான சூழல் இல்லை. அல்லாஹ்வை வணங்கி வழிபட முடியல, நிம்மதியா வணக்க வழிபாடுகளில் ஈடுபட முடியல. நான் முஸ்லீம்னு ஒருத்தர் சொல்லிக்க முடியாது மக்கால. இது மாதிரியான ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாமிய வரலாற்றில் நமக்கெல்லாம் ஹிஜ்ரத்னா என்ன தெரியும்? மக்காவில இருந்து மதீனாவுக்கு போனோம், இதுதான் ஹிஜ்ரத்னு நினைக்கிறோம். ஆனா இது முதல் ஹிஜ்ரத் இல்லை. இஸ்லாமிய வரலாறில் இதுவும் ஹிஜ்ரத், அவ்வளவுதான். ஆனால் முதல் ஹிஜ்ரத் எது? அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள், அங்கே கடுமையான சூழல் ஏற்படுகிறது. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு 12 ஆண்களையும் 4 பெண்களையும் அபிசீனியாவுக்கு அனுப்புறாங்க. முதல்ல 16 பேர் போறாங்க. இதுதான் இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெறுகிற முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே நடைபெறுகிற முதல் ஹிஜ்ரத் அதுதான். அதுல யார் யாரெல்லாம் இடம்பெறா? உஸ்மான் இப்னு அஃபான், அந்த 4 குலஃபாவுர் ராஷிதீன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, 3வது ஆட்சியாளர் அதில் இடம்பெறுகிறார். அவர் போறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ருக்கையா அவங்களும் அவங்களோட போறாங்க. அந்த 12 ஆண்கள் 4 பெண்களுடைய தலைமையில இப்படி போறாங்க அபிசீனியாவுக்கு. இது ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி விட்டோன மக்காவுக்கு என்ன பண்றாங்கன்னா, மதீனாவில இருந்து ஹஜ் செய்வதற்காக சிலர் வருகிறாங்க. அப்ப வரும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த தொடர்பு கிடைக்கிறது. அந்த மதீனாவாசிகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரச்சாரம் அங்கதான் ஆரம்பிக்குது. பிரச்சாரம் பண்றாங்க, நான் தான் முகமது, இறுதி தூதர், இந்த சமுதாயத்துக்கு நான் தான் நபி, அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வருகிறது என்றெல்லாம் நிறைய உபதேசங்களை மக்காவில் இருந்து, அந்த ஜாஹிலியா காலத்துல ஹஜ் செய்வாங்க துல்ஹஜ் மாதத்துல. அப்படி வரும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க. இது ஒரு புறம் நடந்து கொண்டு இருக்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தகவல் வருகிறது, தாயிஃப் நகரத்துல வாழக்கூடிய சகீப் குலத்தார் ரொம்பவும் மென்மையானவங்க, சொன்னால் புரிந்து கொள்வார்கள், நாகரிகமானவர்கள் என்கிற தகவல் வந்த உடனேயே தன்னுடைய வளர்ப்பு மகனாக இருக்கிற ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹுவோட ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, தாயிஃப் நகரத்துக்கு அங்கிருந்து போறாங்க. அங்கிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் போனாங்கன்னா எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போடு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தாயிஃபை நோக்கி சென்றார்களோ அந்த போதுமான எதிர்பார்ப்பு குறைஞ்சபட்சம் கூட கிடைக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஊருக்குள்ளேயே விடல, கல்லால் அடித்து மிகப்பெரிய அளவு. அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறுல அதிகமாக நீங்கள் எங்கே தாக்கப்பட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டாங்கன்னா தாயிஃப் தான் ரசூலுல்லாஹ் குறிப்பிடுவாங்க. அவ்வளவு கடுமையா தாக்கப்பட்டாங்க. எந்த அளவுக்கு தாக்கப்பட்டாங்கன்னா, ஒரு தோட்டத்தில ஓய்வெடுப்பதற்காக அமர்கிற பொழுது அவருடைய செருப்பெல்லாம் ரத்தத்தால் நனைந்து விட்டது.
இதை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலைக்குரிய வானவரை அனுப்பி வைத்ததாகலாம் பல செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அங்க போய் தாவத் செய்ய போறாங்க. அங்கேயும் போதிய எதிர்பார்ப்பு கிடைக்கல. மீண்டும் மக்காவுக்கு வராங்க. மக்காவிற்கு வந்தால் மக்காவிலே அதே அசாதாரண சூழல் தான் இருக்குது. இஸ்லாத்தை பின்பற்ற முடியல. இப்ப ரசூலுல்லாஹ் மீண்டும் என்ன செய்யறாங்க? இரண்டாவது ஹிஜ்ரத்தா ஒரு 96 பேர் 82 ஆண்களும் ஒரு 12 அல்லது 14 பெண்களையும் உள்ளடக்கிய ஒரு குழுவை மீண்டும் அபிசீனியாவுக்கு அனுப்புறாங்க. இது இரண்டாவது ஹிஜ்ரத். இப்படி அபிசீனியாவுக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்படுகிற பொழுது அங்கதான் மக்காவிலிருந்து மக்காவுடைய பிரதிநிதிகள் போறாங்க. அந்த நஜ்ஜாஷி மன்னருடைய அந்த உரையாடல் எல்லாம் பல உரைகள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட மக்காவிலிருந்து போகக்கூடிய பிரமுகர்கள், இவங்க என்னுடைய ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க தப்பு தவறுமா ஏதோ கொள்கையை சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க உங்கள்கிட்ட அடைக்கலம் கேட்கிறாங்கன்னு அந்த உரையாடல் நீண்ட நிறைய உரையாடல் இப்படி இது நடக்குது. இதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதல்ல 12 ஆண்கள் 4 பெண்கள் முதல் ஹிஜ்ரத், அப்புறம் 82 ஆண்கள் 14 அல்லது 12 பெண்களோடு 96 பேர் கொண்ட இரண்டாவது ஹிஜ்ரத். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹீயின் மூலமாக அல்லாஹ் அறிவிக்கிறார், நீங்க மதீனாவுக்கு போயிருங்க. நீங்க எல்லா மக்களும் குறிப்பிட்ட சிலர் ரசூலுல்லாஹ் அனுப்பிட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பொதுவான அழைப்பு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இங்க இருக்க வேண்டாம், எல்லாரும் மதீனாவை நோக்கி போங்கள் என்று சொல்லுகிற பொழுது முதலில் ஹிஜ்ரத்திற்காக தயாரானவர் தான் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு. முதல்ல ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து அறிவிப்பு வருது, தன்னுடைய மனைவி போய் கிளம்ப சொல்றாரு, அவங்களும் கிளம்புறாங்க. இவர் கிளம்பி போகிற பொழுது அங்கே மீண்டும் பிரச்சனை. வாழத்தான் முடியல, அல்லாஹ் வணங்க முடியல. அதற்காக வேண்டித்தான் நாடு தொடர்ந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போக சொல்றாங்க. ஆனால் மதீனாவுக்கு போக சொன்னால் அபூ சலமா போறாரு. அபூ சலமாவுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய குடும்பத்தார் தடுத்து வச்சுக்கிறாங்க. நீங்க வேணா மதீனாவுக்கு போங்க, நாங்க எங்களுடைய பெண் பிள்ளை அனுப்ப மாட்டோம், எங்க வீட்டு பிள்ளை அனுப்ப மாட்டோம்னு சொல்லி தடுத்து வைக்கிறார்கள். அப்ப அபூ சலமா என்ன பண்றாரு? கவலையோடு அவர் மாத்திரம் மதீனாவுக்கு போகிறார். இப்படி இவர் மதீனாவுக்கு போனால் இவருடைய மனைவியின் நிலையிலேயே ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. எந்த அளவுக்குன்னா, சரியான முறையில் உணவுகளை எடுத்துக்கொள்வதில்லை, ஆடை அலங்காரங்களை எடுத்துக்கொள்வதில்லை, ஒரு மாதிரி எதையோ மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்தித்ததை போன்று அவர்கள் இருக்கிறத பார்த்தோன்னா அவங்க குடும்பத்தார் என்ன செய்யறாங்கன்னா, சரி நீங்க உங்களுடைய கணவர்கிட்டயே போயிருங்கன்னு சொல்லி மக்காவில் இருந்து, கவனிச்சு பாருங்க, மக்காவில இருந்து 400 கிலோமீட்டர் அந்த பெண் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அபூ சலமாவுடைய மனைவி போறாங்க. 400 கிலோமீட்டர் இன்றைக்கு இருக்கிற மாதிரியான பயணமா இன்னைக்கு இருந்துச்சு. மலைகளை கடந்து போகணும், பாறைகள் இருக்கும், பாலைவன மணல் இருக்கும். ஒரு பெண்மணி குழந்தையோடு தன்னந்தனியாக போறாங்க. இதை பார்க்கிற உஸ்மான் என்கிற ஒரு மனிதர், உஸ்மான் ரலியல்லாஹு கிடையாது, உஸ்மான்கிற மனிதர் என்ன பண்றாருன்னா, அவங்களை அழைச்சிட்டு போய் கூஃபால விடுறாங்க. உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும், அந்த கூஃபா பள்ளியை காட்டுவாங்க, அங்க 2 ரக்காத் தொழுவாங்க. அது உம்ராவினுடைய அந்த இதுல வரும். அந்த கூஃபாவில் போய் விட்டுட்டு இங்க இருந்து கொஞ்சம் தொலைவில் தான் மதீனா, நீங்க போய்க்கங்கன்னு சொல்லி அந்த உஸ்மான் என்கிற மனிதர் விட்டுட்டு போறாரு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி இவர் நாடு தொடர்ந்து போறாரு. மனைவியும் தடுத்து வைக்கிறாங்க. அவருடைய மனைவியும் பின்னால் குடும்பத்தார் அனுப்புறாங்க. அந்த நாடு எப்படி இருக்கும், அங்க நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், நமக்கு என்ன தொழில், நம்முடைய வாழ்வாதாரம் என்ன, எதை பற்றி யோசிக்கல. அவர்கள் யோசிச்சது அல்லாஹ் போக சொல்லிட்டான். சமீகனா வாத்தானா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவது கடமை. ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போங்கன்னா அங்க தயாரிப்பு எதுவும் பண்ணாங்களா? இன்னைக்கு இருக்கிற மாதிரி போன் பண்ணி நான் வர ரூம் போட்டு வைங்கன்னு சொல்ல முடியுமா? உறவினர்கள் வீடு கூட அங்க இல்ல. ஏன்னா மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடையில 400 கிலோமீட்டர் தொலைவு. வியாபாரத்திற்கு தவிர மக்காவாசிகள் அங்க போக மாட்டாங்க. இதெல்லாம் வரலாறு படிப்பவர்களுக்கு தெரியும். எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. அல்லாஹ் சொன்னானா சரின்னு சொல்லி கிளம்புனாங்க. இதை விட இன்னும் ஒரு வரலாறு இருக்கிறது. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு. சுஹைப் ரூமி ரோம் தேசத்திலே இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவிற்கு வருகிறார். மக்காவிற்கு வந்து மிகப்பெரிய அளவில் செல்வந்தராகிறார், வியாபாரம் செய்கிறார், பொருளீட்டுகிறார், நிறைய செல்வத்தோடு இருக்கிறார். இந்த நேரத்தில் இவரும் மதீனாவுக்கு போகணும். மதீனாவுக்கு போகிற கட்டளை வந்த உடனேயே மதீனாவிற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். குறைஷிகளுடைய முக்கியஸ்தர்கள் வருகிறார்கள். எங்க போறீங்க? இந்த மாதிரி மதீனாவை நோக்கி போறோம். ரோம் தேசத்திலிருந்து இங்க வந்தீங்க, இங்க இருக்கிற பொருளாதாரத்துல சம்பாதிச்சீங்க, எல்லாம் செய்து விட்டு நீங்க மதீனாவுக்கு போனா இது நாங்க ஏத்துக்க மாட்டோம், நீங்கள் போகக்கூடாதுன்னு முதல்ல தடுக்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு? அவருக்கு தடுத்ததையும் மீறி நான் போவேங்கிறாரு. இப்படியே வாக்குவாதம் முட்டுகிற பொழுது சரி நீங்க போவதென்றால் இங்க வந்து சம்பாதிச்சீங்கல்ல, இந்த பொருளாதாரத்தை எல்லாம் இங்கேயே கொடுத்துட்டு போயிருங்கிறாரு.
அப்ப அந்த சுஹைப் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, பொருளாதாரம் எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லி அங்கே இருந்து மதீனாவை நோக்கி போகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை எப்படி வரவேற்கிறார் என்றால், ரபிஹ சுஹைப் சுஹைப் அவர்கள் மிகப்பெரிய லாபம் ஈட்டி விட்டார் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அன்பாக வரவேற்கிறார்கள் என்றால் பொருளாதாரம் உங்களுக்கு முக்கியம் இல்லை. இன்னும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா வரலாறுகள்ல எந்த அளவிற்கெல்லாம் செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு வயோதிகர் ஜுந்துப் இப்னு லம்ரா என்று சொல்கிற ஒரு வயோதிகர் அவர் என்ன பண்ணுகிறார் என்றால், ரசூலுல்லாஹ் மதீனாக்கு எல்லாத்தையும் போக சொல்லிட்டாங்க, எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. இவரை எப்படி இருக்கிறார்னா படுத்த படுக்கையோடு இருக்கிறார். ஒரு வரலாறுல குறிப்பிடுகிற பொழுது 110க்கும் மேற்பட்ட அளவு அவருடைய வயதை குறிப்பிடுகிறார்கள். ஜுந்துப் இப்னு லம்ரா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி அவர் என்ன பண்றாருன்னா, நானும் ஹிஜ்ரத் செய்கிறேன். ஹிஜ்ரத் யாருக்கு கடமைங்கிறது திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கிறது. பலகீனமானவர்கள் பெண்கள் அவங்களுக்கு கடமையே இல்லை, அல்லது தந்திரம் பண்ண முடியாத அவங்களுக்கு ஹிஜ்ரத் கடமையே இல்லை. அவர்களுக்கு அல்லாஹ் இஸ்லாம் எல்லாம் வெற்றி கொண்டதற்கு பின்னால் கூட அவர்கள் வரலாம் என்கிற ஒரு சலுகை இருந்தாலும் கூட அந்த வயோதிகர் என்ன செய்கிறார் என்றால், நானும் வருவேன், என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு அவருடைய மகன்களை அழைக்கிறார். மகன் அழைத்து சொல்றாரு, இந்த மாதிரி என்ன ஒரு பாடம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒண்ணு நீங்க ரெடி பண்ணுங்க, என்னை ரெடி பண்ணி இலா தாரின் ஹிஜ்ரா, என்னை சுமந்து கொண்டு நீங்கள் மதீனாவை நோக்கி போங்க என்று அந்த ஜுந்துப் இப்னு லம்ரா என்கிற அந்த மிக வயதான ஒரு நபித்தோழர் சொல்றார். சொன்ன உடனே அவருடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா, அவரை சுமந்து கொண்டு அந்த 400 கிலோமீட்டர் டிராவல் பண்றாங்க. பயணம் செய்கிற பொழுது அவர் போகிற வழியிலேயே இறந்து விடுகிறார். இறந்த உடனேயே சஹாபாக்கள் கடையில ஒரு சில சலசலப்பு ஏற்படுகிறது. இவ்வளவு சிரமத்திலையும் ஹிஜ்ரத் பண்ணணும்னு நினைச்சாரு, ஆனா ஹிஜ்ரத்தும் பண்ணாரு, அவருடைய ஹிஜ்ரத் பயன் இல்லாம போச்சே, அவருடைய ஹிஜ்ரத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே என்று சொல்கிற பொழுது அல்லாஹ் சூரத்து நிசாவினுடைய 100வது வசனத்தை இறக்குகிறான். வமன் யக்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி, யார் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் தன்னுடைய வீட்டை விட்டு ஹிஜ்ரத் செய்கிறாரோ அவருக்கு உண்டான முழு கூலி இறைவன் தர போதுமானவன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு வசனம் இறங்குகிறது. இந்த ஹிஜ்ரத்தினுடைய மொத்த வரலாறை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு வலிகளும் அவ்வளவு வேதனைகளும் கொண்டது இந்த ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு. நான் ஒரு சில செய்திகளை தான் சொன்னேன். இன்னும் எந்த அளவிற்கு இருக்கிறது என்றால், அபு மூசா அல் அஷ்அரி அப்படிங்கிற சஹாபிய ஹதீஸை அதிகம் வாசிக்கக்கூடியவர்கள் பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் என்ன பண்றாருன்னா, யமன் நாட்டில் இருக்காரு. ஹிஜ்ரத்ல எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. சஹாபாக்களுக்கு இடையில நாட்டை விட்டு, சொத்தை விட்டு, மனைவி மக்களை விட்டு, உறவினர்களை விட்டு, பிறந்து வளர்ந்த ஊரை விட்டு எல்லாம் போறதுக்கு தயாராயிட்டாங்க. ஆனாலும் கூட அதுலயும் பல சோதனை. சரி, மதீனாவுக்கு போய் இவங்க எதிர்காலம் என்னவா இருக்கும் அதுவும் கேள்விக்குறிதான். அல்லாஹ் விட்ட வழிதான், அல்லாஹ் நாடியது நடக்கும், அல்லாஹ் மேல முழு தவக்கல் வச்சு போனாங்க. இந்த அபூ மூஸா அல் அஷ்அரி என்ன பண்றாருன்னா, யமன் நாட்டில் இருக்கிறாரு. அப்ப இவருக்கு தகவல் வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் ஹிஜ்ரத் பண்ணி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வர சொல்லிட்டாங்க என்கிற தகவல் அபூ மூஸா அல் அஷ்அரிக்கு கிடைக்குது. அப்ப கிடைத்த உடனே என்ன பண்றாருன்னா, யமனிலிருந்து கடல் மார்க்கமா நம்ம மதீனாவுக்கு போயிடலாம் என்று சொல்லி ஒரு கப்பலை தயார் செஞ்சு அவரும், அந்த அஷ்அரியாங்கிறது ஒரு குலத்தினுடைய பெயர், அபு மூசாங்கிறது தான் அவருடைய, அது கூட ஒரு பேர் இல்லை, அபு மூசான்னா அவருடைய பையன் பேர், மூசாவினுடைய தந்தை தான். ஹதீஸ்கள் அப்படித்தான் அவருக்குள்ள அறியப்பட்டிருப்பார். அவர் என்ன பண்றாருன்னா, அஷ்அரியா குலத்தை சார்ந்த ஒரு 50 பேரை அந்த கப்பல்ல ஏத்துறாரு. ஏற்றிக்கொண்டு அப்படியே மதீனாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்படி அமைகிறது என்றால், வழி மாறி பாதை மாறி அபிசீனியாவுக்கு போயிடுறாங்க. அபிசீனியாவுக்கு போன உடனே அபிசீனியால அங்க ஜாபீர் இப்னு அபீ தாலிப் ரசூலுல்லாஹ் 2வது அனுப்புனாங்க பாருங்க, அந்த டீம் இருக்குது. 82 ஆண்களும் 14 அல்லது 12 அல்லது 14 பெண்கள், 96 பேர் அந்த குழு அங்க இருக்குது. இந்த அபூ மூஸா அல் அஷ்அரியும் அவரோடு போன 50 பேர் என்ன பண்றாங்கன்னா, யமன் நாட்டிலிருந்து மதீனாவுக்கு வருகிற பொழுது வழி மாறி அபிசீனியாவுக்கு போறாங்க. அபிசீனியாவில் ஜாபீர் இப்னு அபீ தாலிபை பார்க்குறாங்க. பார்த்துட்டு கிளம்புறோம்னு சொல்லும் பொழுது ஜாபீர் இப்னு அபீ தாலிப் சொல்றாங்க, இல்ல எங்க கூட நீங்க இங்கே இருந்துருங்க, எங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையா இருக்கும் என்று சொன்னதற்கு இணங்க அங்கேயே இருந்தாரு. அப்புறம் கைபர் போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மதீனாவுக்கு வராது. எத்தனை ஆண்டு கழிச்சு வராரு பாருங்க. ஹிஜ்ரி கணக்கு போட்டீங்கன்னா ஒரு 4-5 ஆண்டுகள் கழித்து அபிசீனியாவிலேயே அவர்களோடு தங்கிட்டு மதீனா நோக்கி வரக்கூடிய அவர்கள் அபிசீனியாவுக்கு போறாங்க. இப்ப அபிசீனியாவிலிருந்து 2வது ஹிஜ்ரத் அவங்களுக்கு ஹதீஸ்களை குறிப்பிடும் பொழுது அவங்களுக்கு மாத்திரம் 2 ஹிஜ்ரத். யாருக்கு இந்த சிறப்பு இல்லை? உமர் ரலியல்லாஹு இல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு இல்ல,
ஆனால் அவர்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு அந்த அபு மூசா அல் அஷ்அரியும் அவர்களோடு 50 பேர் அந்த அஷ்அரியா குலத்தை சார்ந்தவங்க வந்தாங்க பாருங்க, அவர்களுக்கும் இந்த சிறப்பு வேறு யாருக்குமே இல்லை. இது எப்படின்னா சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கறதுக்கு இவங்க போகும்போது உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அந்த அபு மூசாவுடைய அந்த மகள் பேரு அஸ்மா. அஸ்மா பின்த் அபீ பக்கர்னா அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் ஒருத்தன் அஸ்மா இருக்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தன்னுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு வீட்டுக்கு போகும்போது இவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த அஸ்மாங்கிறவங்க அந்த கப்பல்ல இருந்து 50 பேர் போனாங்க இல்லையா, அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு தன்னுடைய மகளை பார்த்து கேட்கிறாங்க, இவங்க யாரு? இவங்க அபிசீனியாவை சார்ந்தவர்களா? இல்ல அந்த கப்பல்ல வந்தாங்களே அந்த அடையாளம் வச்சிருக்கிறாங்க பாருங்க, அந்த கப்பல்ல வந்தாங்களே அவங்கதான் என்று கேட்கும் பொழுது ஆமா இவங்க கப்பல்ல வந்தவங்க தான் என்று உமர் ரலியல்லாஹுடைய மகள் சொன்ன உடனேயே அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக தான் காத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு இடையில என்ன நடக்குதுன்னா உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்கெல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டோம். நான் இவங்க ஒரு 4-5 வருஷம் லேட்டு தானே தாமதமா தானே வராங்க மதீனாவுக்கு, முதல்ல வந்துட்டு வந்தோன்னீங்க. இவங்களுக்கு கடுமையான கோபம் ஏற்படுகிறது, மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. என்ன நாங்க பகைவர்களுக்கு அஞ்சினோம், எதிரிகளுக்கு பயந்துட்டு இருந்தோம், எங்களுக்கு உணவு சரியா கிடைக்கல, அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவுரை கிடைக்கல, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உணவு கொடுத்தாரு, அறிவுரையை கொடுத்தாரு, எல்லாத்தையும் நீங்க வாங்கிட்டீங்க, அது ரொம்ப தாமதமா தான் வந்தோம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதை நான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட முறையிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அஸ்மாங்கிற அந்த நபி தோழியர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வராங்க. வந்த உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றேன், இந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் அங்க என்ன நடந்ததோ அதை உங்களிடத்திலே கூட்டாமலும் குறைக்காமலும் நடந்ததை சொன்னேன்னு சொன்ன உடனேயே சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு 2 உம்ரா செஞ்ச 2 ஹிஜ்ரத் செஞ்ச நன்மை வரலாறு யாருக்குமே இல்லை. அப்ப இந்த ஹிஜ்ரத்தை நீங்கள் வரலாறு முழுக்க நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றாலும் கூட நிறைய செய்திகள் இந்த ஹிஜ்ரத் நமக்கு பாடம் சொல்லி தருகிறது. அது இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் கான நபிய்யுன் வ அலா ஆலிஹி வஸல்லம். எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுபோக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தை பற்றி சொல்லும் பொழுது எந்த அளவுக்கெல்லாம் இந்த ஹிஜ்ரத்து சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது என்றால், ஒரு சபையில போகும் பொழுது இமாமத் செய்வதற்காக ஒருவரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடுகிற ஒரு சில நிபந்தனைகளில் யார் முதலில் ஹிஜ்ரத் செய்தார் அவங்களை இமாமத் பண்ணுங்க, முதல்ல குர்ஆனை யார் அதிகம் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் மக்களுக்கு இமாமத் செய்ய வேண்டும். இது இமாமத் செய்வதற்கு உண்டான ஒரு ஷரத்து, ஒரு சட்டம். இமாமத்து குர்ஆனும் எல்லாரும் சமமா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து நபிமொழிகளை யார் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அதிகமா அப்படின்னு பார்த்தா அவங்க இமாமத் செய்வோம். நபிமொழிகளும் எல்லாரும் சமமா தெரிந்து வைத்திருக்கிறோம் என்றால் அதுக்கு அடுத்தபடி ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி பார்ப்பாங்கன்னா யார் ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள், அப்படி எல்லாத்திலையும் குர்ஆனும் சமமாக தெரிந்து நபிமொழிகளையும் சமமாக அறிந்து ஹிஜ்ரத் ஒருவர் முந்தி செய்திருந்தார் என்றால் அவர்தான் இமாமத்து செய்ய வேண்டும் என்கிற அந்த தலைமைத்துவத்தை ஏற்கிற ஒரு பொறுப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார்கள் என்றால் அது குர்ஆன் ஹதீஸை அறிகிற விஷயத்தோடு சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஹிஜ்ரத் செய்தவர்கள் தான் அறிகிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பண்ணி போறாங்கல்ல, அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று கூட ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் இந்த வரலாறை படிக்கும் பொழுது இவ்வளவு தியாகங்கள் பண்ணாங்கல்ல, இவ்வளவு இழப்புகள், ஒரு 110 வயதுக்கு மேற்பட்ட ஒருவர் ஒரு 4 பேர் தூக்கிட்டு போற அளவுக்கு நான் ஹிஜ்ரத் செஞ்சு வரேன், அல்லாஹ்வை நோக்கி போறேன் என்று வருகிறார் என்றால் அப்ப நாம் அல்லாஹ்வை நோக்கி எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நெருங்கி வர வேண்டும். நமக்கு ஹிஜ்ரத் இல்லை, பல போர்களை முறைகள்ல கேட்கிறோம், நமக்கு போர் செய்யறது கடமை இல்லை. ஆக நம்மால் முடிந்தது என்ன, அதிகபட்ச வணக்க வழிபாடுகளை செய்யலாம். கடமையான வணக்கத்துல எந்த விதமான சாய்ஸும் கிடையாது, கட்டாயமா கொடுக்கணும். உபரியான வணக்கங்கள் அதிகமா செய்யலாம். அல்லாஹ்விடத்தில் என்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு அடியான் என்னிடத்தில் நெருங்குகிறான் என்றால் உபரியான வணக்கத்தின் மூலமாகத்தான் நெருங்க முடியுங்கிறாங்க. கடமை அதில் எந்த விதமான சலுகையுமே இல்லை, கட்டாயமா அதை செய்தே ஆக வேண்டும். உபரியான தொழுகைகள், உபரியான நோன்புகள், உபரியான தான தர்மங்களை கொடுப்பதன் மூலமாக நாம் அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் உங்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னவென்றால், பள்ளியினுடைய இந்த கட்டுமானத்திற்காக தொடர்ந்து வசூல் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. 1-2 வருஷங்களுக்கு முன்னாடி கூட அறிவிப்பு செஞ்சிருப்பாங்க. இருந்தாலும் கூட இன்னும் கடனில் இருப்பதால் உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமான முறையில் இந்த பள்ளியினுடைய கட்டுமானத்திற்காக கொடுத்து உதவுமாறு கேட்டு நிறைவு செய்கிறேன். வாசகமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
Assalamualaikum warahmatullahi wabarakatuh.